என் குடும்பம், செல்வம், என் பிள்ளை எல்லாரையும் உனக்கு அன்பு வைக்கிறேன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். யா ரசூலல்லாஹ், நான் வீட்டில் இருப்பேன், அது குருக் உங்களோட ஞாபகம் வந்தால் எனக்கு பொறுமையா இருக்க முடியாது. ஸல்லி யா ரப்பி அலா முஹம்மதின் கைரில் மலா வாலிஹி தவில் உலா வ ஸஹ்பிஹி வ மன் தலா வ ஸஹ்பிஹி வ மன் தலா. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார், ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு டைலர் சாப்பாட்டுக்கு கூப்பிட்டார். டைலரும் அந்த காலத்தில் இருந்தாங்க தானே. சாப்பாட்டு கூப்பிட்டா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நானும் போனேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தொளி கோதுமை ரொட்டி கொடுத்தார். அதோட சேர்த்து கறி. என்ன கறி? காஞ்ச இறைச்சும் வட்டக்காவும், நாடங்காவோ சொரக்காவோ துப்பாங்கிறது அரபுல. அனஸ் ரலியல்லாஹு பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ் அந்த வட்டக்காவை தேடி தேடி சாப்பிட்றாங்க, துப்பாவை. சொல்றாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபலம் அஸல் உஹிப்பு துப்பா முன்து யௌமைதின், அந்த நாள் தொடக்கம் நான் அந்த வட்டக்காவை மஹப்பத் வச்சிட்டேன். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு விருப்பம், அது எனக்கு விருப்பம். அவ்வளோ அன்பின் வெளிப்பாடு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, தபரான்ல வரக்கூடிய ஹதீஸ், ஒரு மனிதர் வாரார், யா ரசூலல்லாஹ் வல்லாஹி இன்னக லஅஹப்பு இலைய மின் நஃப்ஸி. அவர் சொல்றார், யா ரசூலல்லாஹ், என்ற உயிரை விட நான் உங்களை அன்பு வைக்கிறேன். என் குடும்பம், செல்வம், என் பிள்ளை எல்லாரையும் உங்களை அன்பு வைக்கிறேன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். யா ரசூலல்லாஹ், நான் வீட்டில் இருப்பேன், அது குருக் உங்களோட ஞாபகம் வந்தால் எனக்கு பொறுமையா இருக்க முடியாது, ஓடி வந்து உங்களை பார்த்துட்டு போய்த்துருவேன். எப்படி அன்பா இருக்கு. வீட்டில் இருப்பார், அன்றைக்கு எங்களுக்கு அன்பு வச்சா பார்க்கல, ஆனால் அந்த சஹாபிக்கு பார்க்குற பாக்கியம் கிடைச்சிச்சு. உங்களை வந்து பார்த்துட்டு போய்த்துருவேன் யா ரசூலல்லாஹ். ஆனால் எனக்கு கவலையான ஒரு செய்தி இருக்குது. என்ன தெரியுமா? வைதா தகர்த்து மௌத்தி ஒ மௌத்தக், நானும் மௌத்தாகுவேன் யா ரசூலல்லாஹ், நீங்களும் மௌத்தாகுவீங்க. ஆனால் நீங்கள் மௌத்தானா சொர்க்கத்துக்கு போய்த்திருவீங்க, நபிமார்களுடைய அந்தஸ்துக்கு போய்த்திருவீங்க. நானும் சொர்க்கத்துக்கு வந்தா உங்களை பார்க்க இல்லாமல் போய்த்திருமே யா ரசூலல்லாஹ். இவருக்கு சொர்க்கம் போகிறது அன்பு அல்ல, விருப்பம் அல்ல. சொர்க்கத்துக்கு போனாலும் யாரை பார்க்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ அன்பு வைத்திருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்ல இதுக்கு? நபி அவங்க பதில் சொல்லல, சும்மா இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. எதை எடுத்துட்டு வராங்க தெரியுமா? சூரத்துன் நிசா 69வது ஆயத்தை எடுத்துட்டு வராங்க. என்ன 69வது ஆயத்? வமன் யுதிஇல்லாஹ வர்ரசூல் ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. யார் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் வழிபடுவார்களோ அவர்கள் யாரோடு இருப்பாங்க? நபிமார்களோட, சித்தீக்குகளோட, சுஹதாக்களோட. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட எவ்வளோ அன்பு வைத்திருப்பாங்க. அன்பு வைப்பது சகோதரர்களே முதல் கட்டம். முதல் கட்டம் எங்களோட கல்புல வேற வர வச்சிருக்கிறோம், கொஞ்சம் கலத்தி எடு. இவ்வளோ ஹதீதுல குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்டுற, அதுக்கு தான் அன்போட பேசணும், அன்போட கதைக்கணும். சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்புற நேரம் அது தஹஜ்ஜுத். தஹஜ்ஜுத் எழும்பிடுவாங்களே. ரபியத் இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு தஹஜ்ஜுத்ல போய் நிற்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எழும்பும் வரை. எப்படியும் ஒரு மனிதன் தஹஜ்ஜுத் கிளம்பி எங்க போவார்? டாய்லெட் போவார் தானே. இந்த ரபியா என்ன செஞ்சாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஹிதுமத் செய்கிறார். ஏனென்றா ஒரு மனிதனுக்கு ஆக சந்தோஷம் வர ஹிதுமத் செஞ்சார், துவா கிடைக்கும். அப்ப தண்ணி எல்லாம் வச்சதோட, டாய்லெட்டுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்ததோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியாவை பார்த்து கேட்டாங்க, ரபியா சல், உனக்கு ஏதாவது தேவைண்டா கேள் ரபியா. எப்படி கேள்வி? உங்களுக்கு ஏதாவது தேவைண்டா? எப்படி? அந்த பிள்ளை சின்ன பிள்ளையா அது? அந்த பிள்ளை உடனே சொல்லிச்சு, யா ரசூலல்லாஹ் அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் உங்களோட இருக்கும். இது சின்ன பிள்ளை அது. நாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட கேளுங்கண்டா துனியாவை கேட்டுருவோம். இன்னைக்கு சிலர் மௌலைமாரோட பழகுறதே துனியாவோட பரக்கத்துக்கு மட்டும்தான். மௌலைமாரோட பழகுறதே என்னத்துக்கு? இவனோட சேர்ந்தா துனியா பரக்கத்தாகும். இந்த சின்ன பிள்ளை 9-10 வயசு ரபியா
கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் உங்களோடு இருக்கணும் யா ரசூலல்லாஹ். நபியவங்க அவ கைரதாலி வேறொன்றுமானதா ரபியா அது மட்டும்தான் ஒண்ணு யா ரசூலல்லாஹ். எப்படி அந்த பிள்ளை நடுநிசையில் எழும்பி வந்திருக்கிறே ரசூலுல்லாஹ் கிதம செய்யறது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? கிதாப் முஸ்லிம்ல 226வது ஹதீஸ் இது. ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத், சொன்னாங்க அதிகமா சுஜூத் செஞ்சு எனக்கு உதவி செய்தி. அப்படின்னா தொழுவ சுன்னத்தான நஃபிலான ஃபர்தான தொழுது உதவி செய், நான் என்னோட ஒன்று சொர்க்கத்துக்கு எடுப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொர்க்கம் எவ்வளவு உயர்ந்தது சகோதரர்களே. அன்பு வையுங்கள். முதலாவது நபியை மஹப்பத் வை, நபியை கல்புல எடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தை பத்தி தான் பேசுறோம், மற்றதுக்கு போகவே இல்லை. மஹப்பத்துடைய அடையாளத்துக்கு நம்ம போகவே இல்லை. நான் மஹப்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் சகோதரர்களே. உங்களுக்கு தெரியும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அனஸ் ரலியல்லாஹு அம்மா உம்மு சுலைம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததோட உம்மு சுலைம்கிட்ட கேட்குறாங்க, உம்மு சுலைம் என்ற வேலையில் செய்யறதுக்கு ஒரு ஆள் தேவை, யாரும் இருக்குதா? உடனே உம்மு சுலைம் பார்த்தாங்க யாரும் முந்திருவாங்க. உடனே மகனை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க அனஸ். யா ரசூலல்லாஹ் அனஸை வச்சு கொள்ளுங்க வேலை கொடுக்குற குடும்பம் நினைச்சீங்களா உம்மு சுலைம்ட குடும்பம்? நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் பைரஹா என்ற தோட்டம். பைரஹா கோழியை தான் கேள்விப்பட்டிருக்கோம். பீரோஹா பேர் பைரஹா அல்ல பீரோஹா. இந்த பீரோஹா என்ற தோட்டம் 600 ஈச்ச மரம் இருந்தது. மதீனாவுடைய இப்பொழுது 21 நம்பர் கேட் இருக்குது, அவடத்தை இருந்த தோட்டம். யார் இது? உம்மு சுலைம் மாப்பிளட அபூ தல்ஹாட. ஒன்றும் தேவையில்லை, அவ்வளோ செல்வந்த குடும்பம். ஆனால் முழு குடும்பம் ரசூலுல்லாஹுடைய அன்பு, முழு குடும்பம். உம்மு சுலைம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து குபாவுக்கு நடந்து போவாங்க. இப்போ நாங்களும் ஹஜ்ஜில சென்ற ஹஜ்ஜில அதுக்கு முந்தின ஹஜ்ஜில நடத்தாட்டி கூட்டிட்டு போனோம் சுன்னத் ஹயாத்தாக்கு. இப்போ ரோட் போட்டுட்டாங்க நடந்து போறதுக்கு. மதீனாவிலிருந்து ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடந்து போவாங்க குபாக்கு. சில நேரம் கழுதையில போவாங்க, போன டயர்டாகும் தானே, நடந்து போனா வேர்க்கும். போய் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் தூங்குவாங்க. ஏன்னா அனஸ் ரலியல்லாஹு ஹாதிம் தானே, தூங்குவாங்க. தூங்கினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வேர்க்கும். அப்படி உம்மு சுலைம் என்ன செய்வாங்க தெரியுமா? மெதுவா அந்த வேர்வையெல்லாம் போத்தல்ல சேர்ப்பாங்க. அன்பு இருந்தா அது அன்புக்கு பிரதம இதெல்லாம் பேசுறேன். இன்று சில அறிஞர்கள் என்ற பெயர்ல வாழ்றாங்க சில மடையர்கள். இதுக்கெல்லாம் விளக்கம், அன்புக்கு விளக்கம் தெரியாத மடையர்கள். அன்புக்கு விளக்கம் தெரியாது. மனைவி அன்பு வைக்கிறாய், மனைவியுடைய வாயிலிருந்து வர நாத்தம் உனக்கு நாத்தமா விளங்குதா, கஸ்தூரியா விளங்குதா? பிள்ளையுடைய வாயிலிருந்து வர நாத்தம் உனக்கு நாத்தமா விளங்குது இல்லையே. உண்ட பிள்ளை, உண்ட மனைவி அது. நீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை விட நேசிச்சா என்றா நபியுடைய வேர்வை உனக்கு மணக்குமா இல்லையா? ரசூலுல்லாஹ் கிட்ட இயற்கை மனம். இப்ப வேர்வை கொட்டுது. உம்மு சுலைம் என்ன செய்யறாங்க? கைலுலா நேரம் தானே, அந்த வேர்வை எல்லாத்தையும் போத்தல்ல சேர்க்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பிட்டாங்க. என்ன உம்மு சுலைம் செய்றீங்க இது? இல்லையா ரசூலல்லாஹ், எங்களோட அத்தர் போத்தல்ல உங்களோட வேர்வையை சேர்த்தெடுக்கிறோமே எங்களோட சின்ன பிள்ளைகளுக்கு. நர்ஜூ பரக்கத்தஹு லிஸ்பியானினா, முஸ்லிம்ல வருது, எங்களோட சின்ன பிள்ளைகளுக்கு பரக்கத். நபியோம் என்ன சொன்னாங்க? அசபதி, நீ சரியானதை செய்தாய் உம்மு சுலைம் என்றான். தண்ட மகன் உம்மு சுலைம 10 வருஷம் வேலைக்கு கொடுத்தாங்க. அதனால தான் அபூ தல்ஹாவுக்கு நபி அவங்க ஹஜ்ஜில் என்ன செஞ்சாங்க? தலைமுடியை வலிச்சாங்களே. நபிக்கு தெரியும் என்ற ஒரு முடிய கூட அவங்க விட மாட்டார்கள். பின்னால முடிய பத்தி எல்லாம் வரும். அரவாசி தலைமுடியை வலிச்சு அபூ தல்ஹா ரலியல்லாஹு கையில தான் கொடுத்தாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹுடைய மகன் தானே அனஸ். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆளை வேலைக்கு வச்சிருந்தாங்க, ஹாதிமா. யாரு? சாபித் அல் புனானி ரஹிமஹுல்லாஹ். சாபித் அல் புனானியை பார்த்து அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்களா, அன சாபித், உன்னை நான் ஹிதுமத்துக்கு எடுத்தது ஏன் தெரியுமா? உன்னுடைய கண்ணும் ரசூலுல்லாஹுடைய கண்ணும் ஒரே மாதிரி. சொன்னாராம் சக்கராத்துல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாபித் அல் புனானியை கூப்பிட்டு, ஜவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடி கொஞ்சம் இருக்கு. ஏனென்றா இவர்தான் நபியுடைய தாடியுடைய முடி நரைச்சதெல்லாம் எண்ணி பார்த்தவர். முடியல் விழ சேர்த்து வச்சிருந்தார். இதெல்லாம் அன்பு சகோதரர்கள், இது ஷிர்க் அல்ல.
ஷிர்க் பார்க்கறதெல்லாம் முசீபத். உனக்கு அன்பை பத்தியே தெரியாது. சாபித்துல் புனானியுடைய கையில் அந்த முடியை கொடுத்தார் அனஸ். நான் மௌத்தானா என்ன நாக்க தூக்கி அதுக்கு கீழே அந்த முடியை வச்சுட்டு என்ன கஃபன் செஞ்சிரு. சாபித்துல் புனானி அதே மாதிரி செய்தார். ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு நாக்குக்கு கீழே அந்த முடியை வச்சு அடக்கம் செய்தார். இந்த அனஸ் ரலியல்லாஹு குடும்பமே மஹப்பத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, இதே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க ரசூலுல்லாவை தூக்கி வளர்த்த உம்மு ஐமனை பார்க்க போவோமே. ஏன்னா உம்மு ஐமன் இருக்கிறாங்களே, கேள்விப்பட்டிருங்க. உம்மு ஐமன் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹுடைய மனைவி, உஸாமா ரலியல்லாஹுடைய உம்மா உம்மு ஐமன். இந்த உம்மு ஐமன் எவ்வளோ பிரபலியமான பெண்ணண்டா, ரசூலுல்லாஹ்ட வாப்பட மையத்திலேயும் கலந்து கொண்ட பெண், ரசூலுல்லாஹ்ட உம்மட மையத்திலேயும் கலந்து கொண்ட பெண், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மையத்திலும் கலந்து கொண்ட பெண். இந்த 3 ஜனாசாவிலும் கலந்து கொண்ட ஒரே ஒரு மனிதர் உம்மு ஐமன் மட்டும்தான். இந்த உம்மு ஐமன் ரசூலுல்லாஹ்ட வாப்பாட அடிமை அப்துல்லாவுடைய. மதீனாவில் அப்துல்லா மௌத்தாகும் பொழுது உம்மு ஐமன் அங்கிருந்தார்கள். அங்கிருந்து கொண்டுதான் ஆடுகள் எடுத்துக்கொண்டு ஆமினாவுடைய கையில வந்து கொடுத்தார்கள். திரும்ப கபரை காட்டுறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஆமினாவும் உம்மு ஐமனும் தான் மதீனாக்கு போனாங்க. திரும்பி வரும்பொழுதுதான் அபுவா என்ற இடத்துல உம்மா மௌத்தானாங்க ரசூலுல்லாஹ்ட ஆமினா. அந்த ஜனாசாவை அடக்கினது ரசூலுல்லாஹ் உம்மு ஐமனும் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் பொழுதும் உம்மு ஐமன் ஹயாத்தோடு இருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு தெரியும் யாரை சந்திக்க போகணும். உமர் ரலியல்லாஹு அவங்களும் அனஸ் ரலியல்லாஹு அவங்களும் போறாங்க. வாங்க உம்மு ஐமன்கிட்ட போ சந்திக்கிறது. ஏன் உம்மு ஐமனுடைய மாப்பிள்ளை கபர் இருக்குது ஜோர்தான் ஸைத் இப்னு ஹாரிஸா முஅத்தாவுல வஃபாத் ஆயிட்டார், ஷஹீத் ஆயிட்டார். ஸைத் இப்னு ஹாரிஸாக்கு கிடைச்சது உஸாமா. உஸாமாவை ரசூலுல்லாஹ் இடது தொடையிலையும் ஹசன் ரலியல்லாஹு அவங்களை வலது தொடையிலையும் வைத்து சொல்லுவாங்க, என்ற இரக்கமுள்ள பிள்ளைம்பாங்க உஸாமாவை பார்த்து. உம்மு ஐமன்கிட்ட போனதோட உம்மு ஐமன் அழத் தொடங்கிட்டா. அழுகிறா உம்மு ஐமன். கேட்டாங்க, மா யுபக்கீகி. அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க, உம்மு ஐமன் ஏன் அழுகிறீங்க? சொன்னாங்க, அல்லாஹ்விடத்துல ரசூலுல்லாஹ்க்கு பெரிய கைர் எல்லாம் இருக்குது, நான் அதற்கு அழல்ல, ரசூலுல்லாஹ்ட மௌத்த நினைச்சு அழல்ல, வலாக்கின் அபுக்கி, நான் அழுகிற எதற்கு தெரியுமா? வஹீ நின்றுட்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்துக்கு பிறகு இந்த உம்மத்துக்கு வஹீ வராதே, அதை நினைத்துதான் அழுகிறேன் சொல்றாங்க. அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தேம்பி தேம்பி அழுதார்கள். இந்த ஹதீஸை முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் உம்மு ஐமனுடைய சிறப்புல இந்த ஹதீஸை கொண்டு வரார்.